வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரையில் முருகப்பெருமானை எதிர்த்து போராடிய தேவர்கள், தன்னுடைய எதிரி என்று தவறாக நினைத்து போராடிய தேவர்கள் அந்த போரில் தோல்வி அடைந்ததும் முருகப்பெருமான் அவர்களுக்கு விஸ்வரூப காட்சி அளித்த நிகழ்வும், பிறகு நாரதரின் யாகத்தில் உதித்த மிகப்பெரிய ஒரு ஆட்டுக்கடாவை தன்னுடைய சேனாதிபதி வீரபாகுவின் மூலமாக அடக்கிய நிகழ்வையும் பார்த்தோம். அதன் பிறகு அந்த ஆட்டுக்கடாவையே தன்னுடைய வாகனமாக கொண்ட நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். உரையை முடிக்கும்போது நாளை முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கே உபதேசம் செய்த பிரணவ மந்திரத்தை பற்றி பார்ப்போம் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமானை காண்பதற்காக திரு கைலாயமலைக்கு வந்தார். முருகப்பெருமானும் அங்கிருந்தார். ஆனால் இளையவராக இருந்த முருகப்பெருமானை பிரம்மதேவன் கண்டுகொள்ளவில்லை. ஒருவித கர்வத்துடன் நடந்து கொண்டார். தன்னை முன்பு தேவர்கள் சிலர் இதை போல நினைத்து அவமானப்பட்டது போல பிரம்மதேவனும் அவமானப்பட நினைக்கின்றாரோ என்று முருகப்பெருமான் மனதுக்குள் நகைத்து கொண்டார். சிவபெருமானை கண்டுபிட்டு திரும்பிய பிரம்மதேவனை முருகப்பெருமான் அழைத்தார். நான்முகனுடன் அருமுகன் அவரை யார் என்றும் அவர் எதற்காக இங்கு வந்தார் என்றும் பிரம்மதேவர் என்ன தொழில் செய்கின்றார் என்றும் கேட்டார். அதை கேட்ட பிரம்மதேவன் தன்னை மும்மூர்த்திகளில் ஒருவர் என்றும் அவர்களில் படைப்பு தொழில் செய்வது தானே என்றும் பெருமிதத்தோடு கூறினார். படைப்பை எதன் அடிப்படையில் செய்கின்றீர்கள்? மந்திரங்களை எதை கொண்டு தொடங்குகின்றீர்கள் என்று கேட்டார் முருகப்பெருமான். அதற்கு பிரம்மதேவர் ஓம் என்னும் பிரணவத்தின் அடிப்படையில் தான் மந்திரங்களை உச்சரிப்பதாக எடுத்து சொன்னார். உடனே முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் ஓம் என்ற பிரணவத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். ஆனால் பிரம்மதேவன் அதன் அர்த்தம் தெரியாமல் விழித்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாமல் படைப்பு தொழிலை செய்வது தவறு என்று முருகப்பெருமான் கருதினார். அதனால் பிரம்மதேவன் தலையில் முருகப்பெருமான் குட்டினார். தன்னுடைய சகோதரன் வீரபாகுவை அழைத்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் அடைக்கும்படி முருகன் உத்தரவிட்டார். படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மனை சிறையில் அடைத்ததால் அந்த தொழில் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டது. அதனை புரிந்து கொண்ட முருகன் தானே படைக்கும் தொழிலை செய்ய தொடங்கினார். இவ்வாறு பிரம்மன் சிறையில் அடைக்கப்பட்ட செய்தி சிவபெருமானுக்கு சென்று சேர்ந்தது. அதனை அறிந்த சிவன் நந்திதேவனை அனுப்பி பிரம்மனை விடுவிக்கும்படி சொல்லி அனுப்பினார். உடனே நந்திதேவன் முருகனை சந்தித்து சிறையில் அடைக்கப்பட்ட பிரம்மனை விடுவிக்கும்படி சொன்னார். ஆனால் முருகப்பெருமான் சிவபெருமான் கூறியதை ஏற்கவில்லை. நந்திதேவனை சிவபெருமானிடம் திருப்பி அனுப்பிவிட்டார். நந்திதேவன் தான் இட்ட உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் சிவனிடம் நடந்ததை எடுத்து சொன்னார். உடனே சிவபெருமான் தானே நேரில் சென்று முருகப்பெருமானை சந்தித்தார். அவர் பிரம்மனை விடுவிக்கும்படி முருகனிடம் சொன்னார். உடனே முருகப்பெருமான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழியை ஏற்றுக்கொண்டு சிறையில் இருந்த பிரம்மனை வெளியில் விட்டார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரம்மன் அங்கிருந்து நேரடியாக சத்தியலோகம் சென்று தன்னுடைய படைக்கும் தொழிலை தொடங்கினார். அதன் பின்னர் சிவபெருமான் முருகனிடம் பிரம்மனை சிறையில் அடைக்க காரணம் என்ன என்று வினவினார். முருகன் சிவனிடம் பிரணவத்தின் பொருள் தெரியாமல் பிரம்மதேவர் இருந்தார், எனவே அவரை நான் சிறையில் அடைத்தேன் என்று சொன்னார். சிவபெருமானும் அதே பிரணவத்தின் பொருள் தானும் அறியவில்லை என்று முருகனிடம் சொன்னார். எனவே பிரணவத்தின் பொருளை தனக்கு கூறுமாறு கேட்டார். உடனே முருகப்பெருமான் சிவனின் மனம் குளிர அவருடைய செவிகளிலும் பிரணவத்தின் பொருளை எடுத்து சொன்னார். தந்தைக்கு குருவாக இருந்ததால் முருகன் குருநாதன் என்று பெயர் பெற்றான். தகப்பனுக்கே அவர் மந்திரம் சொன்னதால் சிவனை சுவாமி என்பார்கள். அவனின் தலைவன் முருகனானதால் சுவாமிநாதன் என்று பெயர் பெற்றான். முன்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழிப்படி தந்தையின் உத்தரவை ஏற்று முருகன் பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுதலை செய்தான். பின்னர் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்து மகன் சொல் மிக்க மந்திரமில்லை என்று தனது தந்தையான இறைவன் முன்பு நிரூபித்தான். இவன் பிரணவத்தின் பொருளை விளக்கியதால்
இவனுக்கு பிரணவநாதன் என்ற பெயரும் உண்டானது. முருகன் சொன்ன மந்திரத்தை கேட்டு இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார். பிரணவத்தின் உள்ளர்த்தத்தை உள்ளதுபடி சொன்னதால் சுப்பிரமணியோம் என்று பெயர் பெற்றார். அவன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட்டான். பால வயதிலேயே தந்தைக்கு உபதேசம் செய்ததால் அவனே பாலசுப்பிரமணியனாக நின்றான். அதன் பின்னர் முருகப்பெருமான் சிவபெருமானின் உத்தரவை ஏற்று பிரணவத்தின் உட்பொருளை அகத்திய முனிவருக்கும் உபதேசம் செய்தார். மேலும் தன்னால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியின் இலக்கண வரைமுறைகளை அகத்தியருக்கு உபதேசம் செய்து தமிழ் மொழிக்கு அகத்தியம் என்ற இலக்கண நூலையும் உருவாக்க வழிகாட்டினார். இவனுடைய புகழுக்கும் சிறப்புக்கும் எல்லை உண்டா? சொல்லிக்கொண்டே போகலாம். நாளை கந்தபுராணத்தை தொடர்ந்து பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.